ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த பணியாரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியானது தான். ஆனால் கண்டிப்பாக ஒன்று கூட மிச்சமாகாமல் காலியாகும், அதுக்கு நான் கேரண்டி. சரி, இப்போ நம்ம இந்த பணியாரம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு நான் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை தோல் நீக்கி துருவி வச்சுருக்கேன். இனிப்பு சுவைக்காக கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கருப்பட்டியை தூளாக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருவேன். அப்போ அது நல்லா இலகி இருக்கும், நம்மளுக்கு தூளாக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிப்பியில் கருப்பட்டி தண்ணியாக இருந்தாலும் ஓகே. ஸோ அதனால் தண்ணி சேர்த்தே நான் விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் 2 கப் கோதுமை, ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு நான் 2 கப் கோதுமை எடுத்துக்கிட்டேன். அண்ட் 1 ஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு 4 ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவுடர் ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சிட்டிகை உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் எதுவுமே வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுன்னா கை தான் பெஸ்ட்டு. ஸோ நான் கையிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனிப்புக்கு நான் இன்றைக்கி 2 துண்டு கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட இனிப்பினோட சுவை அளவு பொறுத்து. இந்த 2 துண்டு கருப்பட்டி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்வீட்னஸ் இருக்காது, ரொம்பவே நார்மலாக இருக்கும். ஸோ தட் அவ்வளோ சீக்கிரத்தில் இது திகட்டாது. பசங்களும் கொஞ்சம் விரும்பி 4-5 சாப்பிடுவாங்க. அதுக்காக இந்த கரைச்சி வச்சு இந்த கருப்பட்டி பார்த்ததுனால எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரன்னிங் பேட்டர் மாதிரி இருக்கணும். இது கூடவே நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் மாவை அப்படியே விடக்கூடாது. ஏன்னா தண்ணி ஆகிடும், தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போ அடுப்பில் ஊற்ற போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டவ்வில் பேன், அதாவது பணியாரம் பேன் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றுங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக் பேன் தான், இருந்தாலும் நம்ம எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்கும்போது தான் அந்த பணியாரத்தோட சுவை ரொம்பவே ருசியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த மேலே இருக்க லேயர்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். மாவு ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது திருப்பி போடுற தருணம் எப்போன்னா, நீங்கள் இந்த பணியாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா வெந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும். அப்பயும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல ஊற்றின எண்ணெய் மேலே இருக்க லேயருக்கே அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ கீழே இருக்க லேயருக்கும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ கீழே இருக்க லேயர்ஸுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே கம்மி இன்க்ரீடியன்ஸோட ஹெல்த்தியான இந்த டைம் கன்சியூம் பண்ணாத சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பணியாரத்தை நீங்கள் கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் அவங்க விருப்பப்பட்டு ஸ்வீட்டானதை ஒன்று சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பாக்ஸும் காலியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching this video. Bye.